ஈரோடு அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர் ஆதித்யா உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அரசு பள்ளி மாணவர்கள் 2 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியின் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சதாசிவம். வணக்கம் சதாசிவம், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அதாவது நேற்றைய தினம் வருஷமானால் ஈரோடு கும்மலங்குட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஆதித்யா என்ற சிறுவன் நேற்றைய தினம் பள்ளிக்கு அருகே 250 மீட்டர் அருகில் மயக்கமடைந்த நிலையில் இருந்ததை பார்த்து பொதுமக்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்த போது ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனால் மாணவின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி பெற்றோர் புகார் தெரிவித்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக மாணவன் நேற்றைய தினம் அதே போல பள்ளிக்கு செல்லாத நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் முதற்கட்டமாக விசாரணை செய்தனர். அந்த விசாரணையில் 3 மாணவர்கள், அதாவது அந்த உயிரிழந்த மாணவன் உட்பட 3 மாணவர்கள் அந்த பகுதியில் நடந்து செல்லும் சிசிடிவி காட்சி அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து சந்தேகத்துக்குரிய வகையில் அதே பள்ளியைச் சேர்ந்த 2 மாணவர்களை இன்றைய தினம் காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் சக மாணவர்கள், அதாவது இருவர் தாக்கியது மூலம் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் ஆதித்யா உயிரிழந்தது தெரிய வந்தது. இது குறித்து ஈரோடு வடக்கு காவல் நிலைய போலீசார் இரு மாணவர்கள் மீதும் கொலை வழக்கு பதிவு செய்து தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் இருவரும் 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஒன்று கொலை வழக்காகவும் மற்றொன்று தகாத வார்த்தை பேசுவதாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் தொடர்ந்து 2 பேரையும் போலீசார் அதாவது ஆசிரியர் காலனி குடியிருப்பு பகுதியில் உள்ள இளஞ்சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிமன்ற உத்தரவின்படி நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட இருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே போன்ற உயிரிழந்த மாணவனின் பிரேத பரிசோதனை தற்போது நிறைவடைந்து அவரது உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. நன்றி சதாசிவம், உங்களுடைய தகவல்களுக்கு.